ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குடெக்ஸ் மோன். இன்னைக்கு நம்ம எந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எஸ்லைன் 2025ல கொரியன்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ். ஃபேண்டசி எலமெண்ட்டை கலந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. சீசன் 1ல மொத்தம் 6 எபிசோட்ஸ் இருக்கு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோயின் பிறக்கும் போதே ஒரு சூப்பர் பவரோட பிறக்குறாங்க. யார் எங்க என்ன கசமுசா பண்ணாலும் அவங்களுக்கு மேல வரக்கூடிய ரெட் லைன்ஸை ஹீரோயினால ஈஸியா பார்க்க முடியும். அந்த ஒரு காரணத்தினாலே ஹீரோயினோட அப்பா இறந்து போக, அம்மா விட்டுட்டு போக, நம்ம கதையோட ஹீரோயின் சின்ன வயசுல இருந்து தனியாவே வளர்றா. நம்மளால இந்த சொசைட்டிக்கு பயங்கரமான ஒரு ஆபத்து இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு சூசைடுக்கெல்லாம் ட்ரை பண்ணி சாக முடியாம கஷ்டப்பட்டு தன்னோட வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சீரியல் கில்லர் ஊருக்குள்ள கொலை பண்றதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கதையோட ஹீரோயின் அதை தடுத்து நிறுத்தத்துக்காக ட்ரை பண்ணும் போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, ஆப்போசிட் வீட்ல இருக்கக்கூடிய டிடெக்டிவ் கண்ணாடி போட்டுக்கிட்டு கேஸை சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கண்ணாடி மூலியமா எப்படி ரெட் லைன்ஸ் தெரியுது, ஹீரோயினுக்கு இருக்கக்கூடிய சூப்பர் பவருக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்ங்கிறத நல்ல ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமாவை ஃபேண்டசி எலமெண்ட்டை கலந்து சொல்லியிருக்கக்கூடிய டார்க்கான போல்டான சீரீஸுங்கிறது இந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். எஸ்ஸுக்கான எக்ஸ்பிளனேஷனே பார்த்தீங்கன்னா செக்ஸ், சோஷியலிசம், சீக்ரெட்ஸ் இது மூணுத்தையுமே ஒன்று கலந்து இந்த சொசைட்டி மூலியமா ஒரு டிராமாவை அழகா கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸ் தமிழ் டப்ல இல்லை, 18+ டிராமா கிடையாது. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே பெர்ஃபெக்டா டாப் நாச்சா நீட்டான பெர்ஃபார்மன்ஸ் அந்த கேரக்டராகவே வாழ்ந்து கட்ட நல்லாவே ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஒரு எபிசோட்லையுமே நல்ல நல்ல கான்ஃபிளிக்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. மொத்தமாகவே டிடெக்டிவ், டீச்சர், ஸ்டூடெண்ட்டுங்கிற ஒரே கான்செப்டுவல் லைனை மட்டுமே யூஸ் பண்ணி ஒரு எபிசோட்லையுமே டிஃப்ரெண்டான டென்ஷனை கொண்டாந்துருப்பாங்கிறது இந்த சீரீஸ் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும். 4th and 5th எபிசோட் பயங்கர லேக்கிங்கா ப்ரெடிக்டபிளான ஒரு டோன்ல கொண்டு போயிருந்தாலும் 6th எபிசோட வாலண்டியரா ரஷ் பண்ணி தான் எண்ட் பண்ணி ஒரு கல்ட்டுக்கான சிம்பிள் ரெசபிளன்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை மட்டும் இவங்க என்ன பெட்டரா டேக் ஆஃப் பண்ணியிருந்தா என்கேஜிங்கா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. சீசன் 2க்குமே லீட் கொடுத்து தான் முடிச்சிருக்காங்க. ட்ரெண்டிங் ஆனதுக்காகவே கண்டிப்பா சீசன் 2 பிரசென்ட் பண்ணுவாங்கிறத நான் சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு இல்லை, தமிழ் டப்ல வந்தா பிரமாதமா இருக்குங்கிறது நம்மளோட ஒரு ஒப்பீனியன் தான். ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபேண்டசி டிராமா த்ரில் எலமெண்டோட கலந்து கிரைம் சப்ஜெக்ட் மூலியமா சஸ்பென்ஸ் அண்ட் டென்ஷனை பில்ட் பண்ணி கண்ணாடியை வச்சு காம்ப்ளிகேஷன்ஸ் கிரியேட் பண்ணி ரிவெஞ்ச் டிராமாவை பில்ட் பண்ணி கூடவே பிளாக்மெயில் பண்ணி நடக்கக்கூடிய அட்டகாசங்கள் என்னங்கிறத 2-3 எபிசோட்லயே நல்லா டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஸ்கிரீன் பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கேரக்டருமே நல்ல நீட்டான டெப்த் கொடுத்துருப்பாங்க. ஹீரோயினோட எமோஷனல் ட்ராக், அந்த லவ் டிராமா போர்ஷன், அந்த பாய் ஃப்ரெண்டுக்கு ஆகக்கூடிய ஒரு இன்சிடென்ட்னு சொல்லி பல விஷயம் டச்சிங்கா இருந்துச்சு. இந்த பக்கம் நம்ம கதையோட ஹீரோவோட அண்ணன் பொண்ணுக்கு நடக்கக்கூடிய ஒரு அபியூஸை அழகா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க. டெக்னிக்கலா நல்ல சீரிஸ் தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் சொல்லி எல்லாத்தையுமே பார்த்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்காக நேஷனல் அவார்ட் வாங்கின ஒரு நல்ல சீரிஸை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நம்மளோட டார்க் சீக்ரெட்ஸ் இந்த சொசைட்டில தெரிய வந்தா எப்படி இருக்குங்கிறதா மைண்ட் ப்ளோவிங்கான கிளைமேக்ஸ் மூலியமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை பேருக்குமே இந்த ரெட் லைன்ஸ் தெரிஞ்சா என்ன ஆகுங்கிறதே அட்டகாசமான ஒரு தாட்ஃபுல்னு கண்டிப்பா நீங்களே யோசிப்பீங்க. சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட், ஹியூமன் டிசையர், பிரைவசியும் சைக்காலஜியும் கலந்து நல்லாவே ஒரு மைண்ட் பிளே பண்ணியிருக்காங்க இந்த சீரீஸ்ல செமையா. ஒரு எபிசோட எண்டிங்லயுமே நல்ல நல்ல கிளிஃப் ஹேங்கர் மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணியிருப்பாங்க. கிரிப்பிங்கா, என்கேஜிங்கா, நீட்டா இருக்கக்கூடிய ஒரு நல்ல கிரைம் த்ரில்லர் டிராமா சீரிஸ் தான் இது. சீரீஸ்ல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோவை எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தரமான கொரியன் டிராமா சீரீஸை தான் எடுத்து பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்லைன் சீரிஸ்க்கு நாம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 7.4 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணி நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you all.